Hi, this is Pushparaj. I would like to thank all my new subscribers and friends. So I'm very much happy. ஏன்னா நான் போட்ட லாஸ்ட் வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்காக உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு இப்போ நான் இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஸோ சுற்றியும் ஃபுல்லாக நெல் பயிரிட்டு விளைச்சிருக்காங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் அறுவடைக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன பைக் வச்சுருக்கேன் ப்ளஸ் நான் யார் அப்படின்றத ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, என்னோடய பைக்கோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நான் இது வரைக்கும் அதில் என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் ஓரியன்டாக என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு சின்ன கிளிப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ரிவ்யூ வீடியோவாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மேபி நிஞ்சா 500 பைக்கு வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டில் உள்ளவங்களோ இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க இதில் இன்னும் கொஞ்சம் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஐ எம் வெரி மச் ஹாப்பி அபவுட் இட். ஸோ பைக்கோட ரிவ்யூவாக நீங்கள் கன்சிடர் பண்ணி இதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்தராக நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I've been stuck replaying memories, living in circles I don't need. Some bridges burn, some faded slow, but I learned to let them go. I used to chase what didn't stay, lose myself just to make that day. Now I'm walking on my own design, no more waiting for a sign. I'm moving on with my life, no more looking back tonight. What's gone is gonna be alright. I'm finding peace in my own light. I gave my heart, I paid the price. Now I'm free, no need to fight. Yeah, I'm moving on with my life. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிசைன் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, இது ஒரு ஃபுல்லி பிளாக்கான ஒரு வெஹிக்கிள். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரே ஒரு கலர் வேரியண்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் பிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் ஒரு க்ரே கலர் ஷேடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிஞ்சாவோட பேஜிங் அந்த நார்மலாக க்ரீன்லேயும் க்ரேலேயும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் பேட்டர்னிங் இருக்கும். ஸோ கவாசாக்கியோட பேஜிங் டேங்க்லேயே எல்லாம் எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். இது ஸ்டிக்கர் கிடையாது, இது டேங்க்லேயே எம்போஸ் ஆன மாதிரியான ஒரு பேட்டர்ன்லாம் இருக்கும். ஸோ ஃபேரிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேரிங்ஸு. ஸோ இது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகியும் எந்த விதமான ஃபேடும் ஆகாமல் இன்னும் அந்த க்ளோயிங்னஸ் குறையவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபேரிங். ஸோ இது வெறும் டிசைனு மட்டுமே இல்லாமல் ஃபங்க்ஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் நல்லா உள்ளே இன்லெட் ஆகி அவுட்டில் நல்லா ஃப்ளோ ஆகிற மாதிரியான ஒரு டிசைனில் தான் இதோட ஃபேரிங்ஸ் இருக்கும். ஸோ சைடில் பேக்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் கோட்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல். ஸோ பேக்கில் உள்ள மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் பிளாக் கலரில் ஒரு டெக்ஸ்சரோடு இருக்கக்கூடிய நார்மல் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான். பட் இது அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேட் ஆகலை. ஸோ இது டே அண்ட் நைட்டு எவ்வளோ தான் வெயிலையும் மழையிலையும் நின்னாலும் ஃபேட் அந்தளவுக்கு ஆகலை. ஸோ டிசைன் பற்றி சொல்லணுன்னா, இப்போதைக்கு கவாசாக்கியில் இருக்கிற ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கவாசாக்கி பைக்ஸில் இதோட டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விண்ட்ஷீல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டாலாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, ஒரு நல்ல ஒரு மினிமலான டிசைனில் இருக்கும். ஸோ ஹெட்லைட் பற்றி மெயினாக சொல்லணும். ஸோ ஹெட்லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இது ஒரு ZX 10R அந்த மாதிரியான ஹையன் மாடலில் உள்ள ஒரு டிசைன் பேட்டர்னை இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதை அப்படியே ரிப்ளிகா பண்ணுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபெண்டர்ஸ் ஆகட்டும், ஸோ இண்டிகேட்டர்ஸ் மற்றது எல்லாமே டிசைன் வைஸு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். டிசைன் வைஸ் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது நிஞ்சா 500ன்ற ஸ்டிக்கர் இல்லாமல் நார்மலாக ரோட்டில் நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக இது ஏதோ நிஞ்சாவில் இருக்கிற ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிசி பைக் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட பார்வையும் இருக்கும். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். ஸோ ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வெஹிக்கிளோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னு எடுத்துக்கிட்டோம்னா, எங்கேயுமே பெருசாக கேப்ஸோ இல்லை பார்ட்ஸ் ரன் பண்ணும்போது வைப்ரேட் லூஸாக இருந்து வைப்ரேட் ஆகிறதோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இது வரைக்கும் மேஜராக நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஸோ டேங்க் நல்லா ரிஜிடாக ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபேரிங்ஸ் எல்லாமே ப்ராப்பரான மவுண்டிங்கில் இருக்குது. ஸோ சைட் ஃபேரிங்ஸில் இருந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபேரிங்ஸு, இங்கே இருக்கிற விண்ட்ஷீல்டு, ஸோ ஃப்ரண்ட்டில் வர்ற ஹெட்லைட்டோட ஹவுசிங் ஆகட்டும்,
ஸோ எல்லா பார்ட்ஸுமே வந்து ப்ராப்பராக ரிஜிடாக இருக்குது. ஸோ எந்த விதமான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூஸும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ நான் இது வரைக்கும் 2 டைமுக்கு மேலே சர்வீஸ்க்காக எல்லாமே பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்துமே அகைன் ரீஃபிட் பண்ணதுக்கப்புறமா எந்த விதமான லூஸோ இல்லை ரன்னிங்கில் வந்து ஒரு அனாயிங்கான ஒரு சவுண்டு கொடுக்குறதோ அந்த மாதிரி எந்த விதமான ஃபீலுமே கிடையாது. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான குறையும் கிடையாது. ஸோ பிளாஸ்டிக் பார்ட்ஸு மேஜராக வந்து நிறைய பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இருந்திருந்தாலுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெஹிக்கிளோட ஃப்ரேம் பார்க்கலாம். இது வந்து ஒரு ட்ரில்லிஸ் ஃப்ரேம் ஹை டென்சைல் ஸ்டீலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரேமும் சரி அதோட மெட்டீரியலும் சரி ஸோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது 2 வருஷம் ஆகியும் எந்த இடத்துலையும் நான் ரஸ்ட்டு எதுவும் பெருசாக பார்க்கல. ஸோ ரஸ்ட் இல்லாமல் பக்காவாக இருக்குது. பெயிண்ட்டும் வந்து பீல் ஆஃப் ஆன மாதிரி எதுவுமே இல்லை. ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது வரைக்குமே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் த வெஹிக்கிள், அதாவது இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 451cc பேரலல் ட்வின் இன்ஜினு. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்க அப்படின்னா 45 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அட் 9000 RPMல. டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 42.6 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம் அட் 6000 RPMலேயே ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஸோ ஒரு லோ RPMலேயே ஒரு நல்ல ஒரு ஹை டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இன்ஜினுடைய கிராங்க் ஆங்கிள். ஸோ இது வந்து பேரலல் ட்வின் அப்படின்றதால 2 சிலிண்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கும். 2 பிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக மூவ் ஆகும். ஸோ அதில் வந்து கிராங்க் ஆங்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரைட்டீரியான்னு சொல்லலாம். ஸோ அந்த கிராங்க் ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, லோ ஸ்பீடில் எப்படி இருக்கும், மிட் ரேஞ்சில் எப்படி இருக்கும், ஹை ஸ்பீடில் எப்படி இருக்கும், அதோடைய ஸ்டெபிலிட்டியிலேருந்து இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸு அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக அது வந்து டெலிவரி பண்ணுது. ஸோ டார்க் எந்த அளவுக்கு ஹை டார்க் வந்தாலுமே அது ப்ராப்பராக ஒரு ட்ரைவ் பண்ணுற பர்சனை பேனிக் இல்லாமல் அது எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த டார்க் வந்து நமக்கு கிடைக்கிது, இது எல்லாமே அந்த கிராங்க் ஆங்கிளை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பைக் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே வந்து 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிராங்க் ஆங்கிள்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் அடிஷ்னலாக நிறைய இருக்குது. பட் மேஜராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 ஆங்கிள் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிராங்க் ஆங்கிள் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாக்கா மேபி நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் இந்த கிராங்க் ஆங்கிள் பற்றி மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக போடுறேன். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல பவர் நல்ல டார்க் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் வந்து ட்ரைவ் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸும் பெருசாக கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஹிக்கிளோட ஸ்விங் ஆம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஒரு பாக்ஸ் டைப் ஸ்விங் ஆம் தான். ஸோ மெட்டலில் இருக்கிற பாக்ஸ் டைப் ஸ்விங் ஆம். ஸோ அலுமினியம் ஸ்விங் ஆம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஸ்விங் ஆம் வந்து இந்த வண்டிக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்ச மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இதில் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து அப்சைட் டவுன் கிடையாது. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனாகவே இருந்தாலும் இதோடைய கம்ஃபர்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிளுக்கு இந்த சஸ்பென்ஷன் மோர் தென் இனஃப்னு தான் எனக்கு தோணுது. ஸோ சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு 41 டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன். இதோட ட்ராவல் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 120 mm வந்து ட்ராவல் இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனை இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து ரியர் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது ஒரு பாட்டம் லிங்க் யூனிட் ட்ராக்கு. ஸோ கேஸ் சார்ஜர் ஷாக் வித் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடோடு உள்ளது. இதோட மவுண்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நார்மலாக வந்து ஒரு பாடியில் வந்து டைரெக்டாக சஸ்பென்ஷன் மவுண்ட் ஆகாமல் இதுக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு ஜாயின்ட் பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பேக் சைடில் இருக்கிற அந்த மவுண்ட்டில் வந்து மவுண்ட் ஆகி சஸ்பென்ஷனோட ஒரு எண்டு வந்து இன்னொரு எண்டில் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இது எந்த வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் மூவ்மெண்ட் இருக்கிறதால சஸ்பென்ஷன் வந்து நமக்கு ஹை ஸ்பீடில் நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஒரு பம்பிலையோ இல்லை ஒரு பாட்டோலையோ சடனாக நம்ம ஹை ஸ்பீடில் விடுறோம் அப்படின்னாக்கா அந்த ஷாக் இமீடியட்டாக நம்ம ஹிப்புக்கு வராமல் அந்த ஃப்ளெக்சிபிளான மூவ்மெண்ட் இருக்கிறதால அந்த ஷாக் வந்து நம்ம ஓட்டுற ட்ரைவ் பண்ணுற பர்சனோட பாடிக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இதோட ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னாக்கா 130 mm இது வந்து ட்ராவல் ஆகும். ப்ளஸ் இது வந்து ப்ரீலோடு அட்ஜஸ்டபிள். ஸோ வெஹிக்கிளில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்ம சிங்கிளாக ட்ரைவ் பண்ணுறோமா இல்லை பில்லியனோட போகிறோமா, அதே சமயம் எவ்வளோ லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறோம், இதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து ப்ரீலோடு வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனாக இருக்கிறது ஒரு வகையில் ரொம்பவே சூப்பர்பான ஒரு ஆப்ஷன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில் சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும்.
அடுத்து வந்து பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸோடு வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து டியூவல் சேனல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அந்த ஏபிஎஸ்க்கு போகிற சென்சாரோடது இங்கே பார்க்கலாம். இதுதான் அந்த ஏபிஎஸ் சென்சார் மவுண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. இதோட கேபிள் லைன் வந்து உள்ள கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிறது நீங்கள் பார்ப்பீங்க. இதோட பிரேக்கிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நிசின் கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிசின் கேலிபரோடு சேர்த்து இதோட டிஸ்க்கு போகிற டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 310 mm டிஸ்க்கு. இது ஒரு செமி ஃப்ளோட்டிங் 310 mm உள்ள ஒரு டிஸ்க்கு. ஸோ ஃப்ரண்ட்டோட பிரேக்கிங் பைட் பார்த்தீங்கன்னா பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிரேக் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்குது. ஈவன் ஒரு 100+ போகும்போது கூட நம்ம ஒரு பேனிக் பிரேக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு பெஸ்ட்டாகவே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து ரியர் பிரேக் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஸோ ரியர் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் அதே சேம் நிசின் கேலிபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்கோட டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னாக்கா 220 mm உள்ள ஒரு டிஸ்க்கு. இதோட கேலிபரோட இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரியரில் வந்து டியூவல் பிஸ்டன் கேலிபர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டியூவல் பிஸ்டன் கேலிபர்ஸு ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துக்குமே வந்து டிஸ்கோட டயாமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நார்மலாக எல்லா வெஹிக்கிள்லையும் உள்ள மாதிரி தான். பட் இதோட ரியர் பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மேக்ஸிமம் நார்மல் பிரேக்கிங் ரூலை ஃபாலோ பண்ணி இந்த ரியர் பிரேக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சூப்பர்பாக ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இப்போ நான் வந்து அதை எப்படி பிரேக்கிங் அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் டேரெக்டாக வந்து 100% நான் ரியர் பிரேக்கை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டிஸ்டன்ஸில் நிற்கவே நிற்காது. இந்த வண்டின்னு இல்லை, பொதுவாக எல்லா வண்டியுமே அப்படி தான். ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 70-30 இல்லைனா வந்து ஒரு 80-20 அந்த ரேஞ்சிலேயாவது பிரேக்கிங் அப்ளை பண்ணுறதை நம்ம ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். ஸோ எப்போயுமே ஒரு வெஹிக்கிள் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் பிரேக் வந்து மேக்ஸிமம் 70% ஃப்ரண்ட் பிரேக்கையும் 30% ரியர் பிரேக்கையும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு பிரேக்கிங் கண்ட்ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெஹிக்கிளில் உள்ள கீஸ் அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே கீயோட லுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கீ மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா கீ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இக்னிஷனுக்கான சிம்பிள்ஸ் எப்படி லாக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக மார்க் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் எல்இடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் இதுவே வந்து நமக்கு பேசிக்காக தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆர்பிஎம்மு, எவ்வளோ கிலோமீட்டரில் ஸ்பீடில் ரன் ஆகிறோம், ப்ளஸ் அதோட ரேஞ்சு எவ்வளோ ரேஞ்சில் கிலோமீட்டர் போகும் அப்படின்றது, அப்புறம் வந்து கீழே நமக்கான டைமு, ப்ளஸ் ஃபியூல் லெவலு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ பேசிக்காக ஏபிஎஸ்ஸு, இன்ஜின் மால் ஃபங்க்ஷனோடது, அப்புறம் கூலண்ட் ஆயிலோடது. ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் நமக்கு வந்துடும். ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஆப்புக்கான பிளிங்க் இருக்குது. ஸோ கவாசாக்கியோட செப்பரேட்டான ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை லிங்க் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஆப் பெருசாக இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலும் அவ்வளோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. மோஸ்ட்லி 650 அண்ட் அதுக்கு மேலே உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த ஆப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் அதில் பார்க்க முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளில் அந்த ஆப் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் இல்லை. அப்படி ஒரு வேளை அந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட வெஹிக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட்டில் அந்த வெஹிக்கிளுக்கான பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் அதை வந்து லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்விட்ச் கியர்ஸ் பார்க்கலாம். ஸ்விட்ச் கியர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரைட் சைடில் உள்ளது வந்து நார்மலாக இக்னிஷியன் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ்ஸு இங்கே வந்து இக்னிஷியன் ஆன்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட் சைடில் உள்ளது ஸ்விட்ச் கண்ட்ரோல் அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நார்மலாக ஹை பீம் அண்ட் லோ பீம்க்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹார்ன் ஸ்விட்ச் இருக்குது. ப்ளஸ்ஸு நமக்கு ஹசார் லேம்போட ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு சூப்பர் ஃபீச்சர்னு சொல்லலாம். நம்ம ஒரு நைட்டில் ஒரு டார்க்கரான ரோடில் ட்ராவல் பண்ணி போகிறோம், இல்லை ஒரு ரெய்னி டைமில் போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஹசார் லேம்ப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹசார் லேம்ப் வந்து இவங்க இன்பில்ட்டாக வெஹிக்கிளில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக லோ பீமில் இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பாஸ் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பாஸ் ஸ்விட்ச் வச்சு நம்ம வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லோ பீமில் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா நார்மலாக வந்து லைட் வந்து லோ பீமில் இருக்கணும். லோ பீமில் வச்சுட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது நார்மலாக நமக்கு வந்து ஒரு சிக்னல் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் வந்து நமக்கு யூஸ் ஆகும். மற்றபடி ஹேண்டில் பார் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கேஸ்டிங்கில் பண்ணியிருக்க ஒரு ஹேண்டில் பார் தான். ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக வந்து ஹேண்டில் பார்ஸை வந்து மவுண்ட் பண்ணுற ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்விட்ச் கியர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் இது தான். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து நம்ம
நம்ம உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உள்ளது ஏதாவது இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே வந்து ஓடோமீட்டர் காட்டும். அகைன் வந்து ட்ரிப் ஏ, அப்புறம் ட்ரிப் பி, அதுக்கப்புறம் வந்து கிலோமீட்டர் பர் லிட்டர் ஆவரேஜாக எவ்வளோ கொடுக்கும், அப்புறம் வந்து ஆவரேஜ் கிலோமீட்டர் என்ன வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபியூல் வண்டியில் இருந்துச்சுன்னா என்ன ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இன்ஜினோட டெம்பரேச்சர் என்ன இருக்குது ப்ளஸ் டைமு, இந்த 2 விஷயங்கள் மட்டும் இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மேஜராக இருக்கிறது இதில் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இப்போ இருக்கிற மாடர்ன் பைக்ஸ் மாதிரி ரொம்ப பெருசாக டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்து அதில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ பேசிக்காக வண்டி ட்ரைவ் பண்ணி போகும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே அதில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெஹிக்கிளோட எகனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட சிட்டிங் பொசிஷன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதோட சீட் ஹைட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 785 mm. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட் ஹைட்டு தான் சொல்லலாம். ஸோ ஒரு ஷார்ட்டர் ரைடராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக அந்த வெஹிக்கிளில் உட்கார முடியும். ரெண்டாவது வந்து இதோட வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா 171 kg தான். ஸோ வெயிட்டும் வந்து ஒரு ஈஸி மேனேஜபிள் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஹெவியாலாம் ஃபீல் ஆகாது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிட் வந்து ஒரு மேஜர் ஆஸ்பெக்டாக இங்கே கிடையாது. ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வெயிட்டுன்றது ஒரு பெரிய பேரியர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ரொம்பவே ரீசனபிளான ஒரு வெயிட்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஃபியூலோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா டேங்க்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 14 லிட்டர்ஸு. ஸோ 14 லிட்டர்ஸ் நம்ம டேங்க் ஃபுல்லாக பண்ணும்போது அது 14 லிட்டர்ஸை விட ஒரு 100 ml ஆர் சம்திங் கொஞ்சம் எக்ஸஸாகவே தான் பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய டைம் டேங்க் ஃபில் பண்ணி தான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க கவாசாக்கி சைட்லேருந்து சொல்லியிருக்கிற 14 லிட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூல் டேங்க்குன்னு தான் சொல்லலாம். மைலேஜ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா ஆவரேஜாக வந்து இதில் ஒரு 22 km/லிட்டர் வந்து நான் இது வரைக்கும் ஆவரேஜாக பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 100+ ஒரு க்ரூசிங் ரேஞ்ச் போகும்போது ஈவன் 24 கூட கிடச்சிருக்கு. ஸோ மைலேஜும் வந்து ஒரு ரீசனபிளான மைலேஜ் தான். ஸோ இப்போ ஒரு 22 km நம்ம ஆவரேஜாக வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 280 km to 300 km வந்து ஆவரேஜாக ஒரு டேங்க் ஃபில்லாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம். அந்த அடிக்கடி வந்து ஃபியூல் ஸ்டாப் எடுக்க வேண்டிய நெசசரி கிடையாது. ரொம்பவே சூப்பர்பான விஷயம் இது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா 145 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸு. ரொம்ப ஷார்ட்டான டைமென்ஷன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் இது வரைக்கும் எந்த விதமான ஸ்பீட் பிரேக்லேயும் ஹிட் ஆகியோ இல்லை ஒரு பேட் ரோட்ஸில் போகும்போது கீழே ஹிட் ஆன மாதிரியோ இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸுன்றது போதுமானதாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி கொஞ்சம் ஹெவியாக வெயிட்டாக உள்ளவங்க உட்காடுறாங்க அப்படிங்கும்போது சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும்போது மேபி அந்த 145 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுன்றது சில ஸ்பீட் பிரேக்கர்ஸில் இடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் என்னோடய வெயிட்டுக்கு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எங்கேயுமே ஃபீல் பண்ணதில்லை. ஸோ அதே மாதிரி ரைடிங் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பலாம் லீன் பண்ணி உட்காரணுன்னுலாம் கிடையாது. ஸோ நார்மலாக வந்து கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். ரொம்ப லீன் பண்ணாமல் ஒரு டீசெண்டான ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் தான் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. நார்மலாக இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் கிளச்சோடது ஃப்ரண்ட் பிரேக்கோட லிவர்ஸு கிளச்சோட லிவர்ஸு இதெல்லாமே ரொம்பவே சாலிடாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வைப்ரேஷன் டேம்பர்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா க்ரிப்பாக இருக்கக்கூடிய ரப்பரில் உள்ள ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து சூப்பர்பான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சீட்டோட கம்ஃபர்ட்டு. ஸோ இதில் உள்ள ஃபோம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது கூட ஒரு 100 km ஆர் 150 km ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம ஸ்டாப்பே எடுக்காமல் ட்ரைவ் பண்ணி போகிறோம் அப்படின்னா கூட இதில் பேக் சைடில் நம்ம பட்டில் வந்து எந்த விதமான பெயினோ இல்லை ஒரு இரிட்டேஷனோ ஃபீல் ஆகலை. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி சீட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சீட்டோட ஷேப் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இது வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப நேரோவாக டேங்கோட டக் ஆகிற மாதிரி இருக்கிறதால நம்ம வந்து நம்மளோட தையை இங்கே டக் பண்ணும்போது நம்ம தையோட இன்னர் சைடில் வந்து எந்த விதமான அனாயிங் ஃபீலும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி நம்ம இங்கே சிட்டிங் நம்ம எக்ஸாக்டாக உட்கார்ற பிளேஸில் பார்த்திங்கன்னா நல்லா வைடராக கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து சைடில் வந்து சப்போர்ட் இல்லாமல் ஒரு மாதிரி பெயின் வரக்கூடிய ஃபீல் எதுவுமே கிடையாது. ஸோ இது டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈவன் இதோட குஷனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்கிற இந்த பேடிங்கும் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இது குஷன் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக கம்ப்ரஸ் ஆகுதோ
அதே மாதிரி இதுவும் நல்லா வந்து அந்த மேலே கொடுத்துருக்குற லேயர் மெட்டீரியலும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட் பற்றி சொல்லணுன்னாக்கா பில்லியன் சீட் ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நேரோவாக கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து குஷன் வந்து ஃப்ரண்ட் சீட்டை கம்பேர் பண்ணும்போது ரியர் சீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹெவியான பீப்புள்ஸ் உட்காந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதில் உட்காந்து போகவே முடியாது. ஸோ ஒரு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரைவ் போகிறோம் அப்படின்னாக்கா இது சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறோம், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த பில்லியன் சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டடாக லாங்கில் நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பெயினை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டால் இந்த பில்லியன் சீட் போதுமானதாகவே இருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு. ஏன்னா நானும் என்னோடய பிரதரும் இதில் நிறைய போயிருக்கோம். ஸோ இங்கேருந்து நான் கிட்டத்தட்ட திருச்சி பக்கத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும் நாங்கள் போயிருக்கோம். பெங்களூர்லேருந்து திருப்பி ரிட்டன் எங்களோட நேட்டிவ்க்கு வந்திருக்கோம். ஸோ நான் ஓட்டும்போது அவர் உட்காந்துட்டு வந்துருக்காரு, அவர் ஓட்டும்போது நான் உட்காந்துருக்கேன். ஸோ எங்களுக்கு எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்காதவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரியர் சீட்டு வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆக்சசரிஸ், அதோட மெட்டீரியல் குவாலிட்டி பற்றி பேசலாம். ஸோ கவாசாக்கி பைக் வந்து ஒரு ஹை ப்ரைஸ்டு வெஹிக்கிளாகவே இருந்தாலும் அந்த ப்ரைஸுக்கு இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபுட் பேக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங் ஹோல்டிங்கில் இருக்கும். ஸோ நார்மலாக இது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல கேஸ்டிங் மெட்டீரியலில் நல்ல grip இருக்கக்கூடிய பேட்டர்னில் நமக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்திங்கனாக்கா ஒரு அதே சேம் மெட்டீரியல்ஸில் ரொம்ப ரிஜிடாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து ஒரு கிரிப்பிங்கான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுற இந்த மவுண்ட் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லி ஒரு கேஸ்டிங் மெட்டீரியலு. ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் நார்மலாக இந்த ஃப்ரேமில் வரக்கூடிய அதே பைப்பிங்கை வந்து ஒரு டிசைன் எலிமெண்ட்டாக மாற்றி அதில் வந்து ஃபுட் பேக்ஸை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சாலிடாக ஒரு கேஸ்டிங் மெட்டீரியலில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கியர் லீவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா கியர் லீவர்ஸோட இந்த மெக்கானிசமே பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நார்மலாக கொடுத்துருக்கல இங்கேருந்து ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதோடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம கியர் போடும்போது ஃபஸ்ட்டு கியர் போடுறதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் வந்து நியூட்ரலில் விழுவோம். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கியர் லிவரோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபுட் பேக் வைக்கிற இடத்துல வந்து சைடில் வந்து இந்த பாடியில் வந்து நம்மளுடைய ஸ்விங் ஆர்மில் கால் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைட்லையுமே வந்து இந்த ப்ரொடெக்டர் பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் தான், இது பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ இதை வந்து நல்லா ரிஜிடாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி செயினுக்கான கார்டு இங்கே நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலலாம் எந்த விதமான குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ஸ்டாண்டுக்கு வந்து சென்சார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கியரில் இருக்கும்போது ஸ்டாண்டு போட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் ஆஃப் ஆகிடும். இந்த ஃபீச்சர்ஸ் இப்போ இருக்கிற பைக் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள்லேயும் வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ப்ராக்கெட் செயின் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ தான். அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹோல்டரில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் இங்கே வந்து பின்னாடி பார்த்திங்கனாக்கா இந்த டெயில் லைட்டில் இருக்கிற மவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கம்பி வந்து வெல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு சின்ன பாரு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பேக் வைக்கிறோம்னாக்க ஹூக் வந்து நார்மலாக அந்த ஹூக்கை இங்கே நம்ம ஹோல்ட் பண்ணி நம்மளுடைய இது வந்து பேக் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்போசிட் எண்டை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டு சைட்லையுமே அந்த லாக்கிங் மெக்கானிசம் இருக்கிறதால நமக்கு வந்து லக்கேஜை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி கண்ட இடத்துல இழுத்து கட்டணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. ஸோ இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பர்பான விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதில் நிறையா அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர்ஸ் தவிர மற்ற எல்லாமே வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ட்வின் பேரல் செட்டப் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு சைட்லேயும் இது ஒரு நல்ல ஒரு டிசைன் எலிமெண்ட்டாகவும் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு. அட் த சேம் டைம் லைட்டிங்கும் வந்து நல்ல ஒரு த்ரோ கொடுக்கக்கூடிய ஒரு லைட்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக லோ பீமில் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான விசிபிலிட்டி கிடைக்கும் நைட் டைமில். ஸோ நம்ம ஹை பீம் ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஹை பீமோட த்ரோவும் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான டிஸ்டன்ஸ் வந்து ரீச் பண்ணுது. பட் இதில் நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நைட் டைமில் வந்து நம்ம இங்கே ஹெட்லைட் வந்து ஃபிக்ஸ்டாக இந்த ஃபேரிங்கில் மவுண்ட் ஆகிருக்கிறதால நம்ம வந்து ஸ்டேரிங்கை திருப்பும்போது லைட்டிங் வந்து நம்மளோட ஸ்டேரிங் திருப்புற அந்த போர்ஷனுக்கு வந்து லைட்டிங் வந்து த்ரோ கிடைக்காது. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து லைட்டோட த்ரோ அண்டு அதனுடைய வெளிச்சம் கொடுக்கறது வந்து சூப்பராக இருக்குது. அதில் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இண்டிகேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே வந்து ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
அது வந்து ஃபேரிங்கில் மவுண்டடாக கொடுத்துருக்கிறது வந்து ஒரு வகையில் ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பைக்ஸில் வந்து சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கும்போது நம்ம கீழே ஃபால் ஆனாலோ இல்லை யாராவது மூவ் பண்ணும்போது லைட்டாக இடிச்சிட்டா கூட அது டேமேஜ் ஆகிடும். பட் இது வந்து ஃபேரிங்லேயே மவுண்டிங்கில் கொடுத்துருக்கிறதால இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து நார்மலாக ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்து அதனுடைய விசிபிலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹசார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதால 2 சைட்லையுமே வந்து லைட்டிங் வந்து நல்லாவே எரியுது. ஸோ அதுவும் வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து வந்து டெயில் லைட்டு பார்க்கலாம். ஸோ டெயில் லைட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பர்பான டிசைன் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா இது நமக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸில் நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க வண்டியில் வராங்கன்னா ஒரு பெரிய மேசிவான பைக் போகுது அப்படிங்கிறது எல்லாருமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்டரில் ஒரு ஸ்பாட் லைட் வச்சு அதை சுற்றியும் வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த சைட்லேயும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்இடி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட க்ளோவிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போதோ இல்லை ஒரு டார்க்கான ஏரியாவில் டார்க்கான ரோட்ஸில் நம்ம போகும்போது இதனுடைய விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் தோ இது நம்ம நார்மலாக இருக்கிற விசிபிலிட்டியை விட நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது அதில் இன்னும் கொஞ்சம் லூமன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதோட பிரைட்னஸ் வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி சைடில் வந்து நம்பர் பிளேட் பக்கத்தில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேருந்து ஒரு நம்ம மெயின் ரோட்டில் போகிறோம், சைட்லேருந்து யாராவது அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே நம்பர் பிளேட்டுக்கு வந்து ஒரு சின்ன எல்இடி லைட் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு நம்பரை வந்து விசிபிள் ஆக்கிறதுக்காக இந்த லைட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பர் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ இது டயர் சைஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து 110, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 150. ஸோ வண்டியை வந்து டீட்டெயிலாக எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்றதை கேட்போம். ஸோ இன்ஜின் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன், இன்ஜின் ஆன் பண்ணுறேன். ஸோ இது ஐடியல் நோட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 RPM நார்மலாக இன்ஜின் ஆன் பண்ணும்போது இருக்கும். ஓரளவுக்கு இன்ஜின் வார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1500 RPMக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதோட ரிவ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் பற்றி இப்போ பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க எப்படி இருக்கு. எக்ஸாஸ்ட் நோட் இப்படி தான் இருக்கும். இது வந்து ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணி போகும்போது ரொம்ப அனாயிங்க மற்றவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே மைல்டாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதோட சைட் மிரர்ஸு. சைட் மிரர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோல்டபுள் டைப்பில் இருக்குது. ஸோ நமக்கு 2 சைடுமே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அன்ஃபோல்டும் பண்ணி வச்சுக்கலாம். பேசிக்காக நான் வந்து எப்போயுமே சைட் மிரர்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சு தான் ஓட்டுவேன், அதாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் ஓட்டுவேன். ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நேரோவான ரோட்ஸில் மட்டும்தான் அதை ஃபோல்ட் பண்ணுறது. மற்றபடி ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, சிட்டிஸில் ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, நான் எப்போயுமே வந்து சைட் மிரர்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டே ஓட்ட மாட்டேன். நீங்களும் அதை பண்ணிங்கன்னா ரொம்பவே சேஃப்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் வெஹிக்கிள் பற்றின ரிவ்யூஸு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி நான் எடுத்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 2 இயர்ஸில் எனக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னு எதுவும் மேஜராக வந்ததில்லை. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லணுன்னாக்கா பர்ஃபார்மன்ஸில் எனக்கு எந்த குறையுமே தெரில. ஸோ இது கொடுக்குற பவர் அண்ட் டார்க்கு, இது கொடுக்குற ஃபியூல் எக்கானமி, இது கொடுக்குற கம்ஃபர்ட்டு, அந்த அஜைலாக ட்ரைவ் பண்ணுற விதம் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வெஹிக்கிளை பற்றின ரிவ்யூ அவ்வளோதான். எனக்கு என்னெல்லாம் இந்த வெஹிக்கிள் பற்றி தெரியுமோ அது எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கோட ரிவ்யூ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ மேபி என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதில் சில விஷயங்கள் நான் தப்பாக சொல்லியிருக்கலாம், சில விஷயங்களை கரெக்டாக சொல்லியிருக்கலாம். மேபி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து அடுத்தடுத்து நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அதில் இருக்கிற ஃபுட்டேஜஸ் வச்சு நான் அப்கமிங்கில் வந்து ட்ராவல் ஓரியன்டாக இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன், என்ன பிளேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், அது எப்போ போக போகிறோம், இது எல்லாத்தையும் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனிவே இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். பாய்.